மக்கள் 433வது எபிசோட் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல லேடிஸோட வந்து புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, ஜிரேயா சென்சேக்குள்ள புக்கை. அதுக்கப்புறம் திரும்பி உள்ள கதையை கட்டுறாங்க. பார்த்தா எல்லா ஜொன்னின் கூட வந்து கென்னின்னு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நிறைய ஜொன்னின் வந்து ஊர்ல காணா போறதுனால கென்னினையும் கூட அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க. நருட்டோ வர அனல் வேகத்துல போறான். நம்ம ஊர்ல உள்ள ஜொன்னின் நான் தாண்டா காப்பாத்தன்னு சொல்லிட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அடுத்த சீனே வந்து மினாட்டாவை கட்டுறாங்க. மினாட்டா ரொம்ப வருத்தத்துல இருக்கான். எதுக்கு வருத்தத்தில் இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா அவன் அங்க இருந்தே பழசை யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நேத்திக்கு ஒரு பையன் வந்து நடந்து வந்து மயங்கி விழுந்தாம்ல, அவன் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அவனை பார்க்க மினாட்டாவும் லேடிஸோட வந்திருக்காங்க. ஒன்னு மினாட்டோ கேட்க என்னதான் ஆச்சு, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா மினாட்டோ. உன்ன அந்த பையன் சொல்றான், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் ஈசுவும் கொட்டட்ஸும் பார்த்தேன், ஆனா சடனா அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க, எங்க மறைஞ்சு போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நாங்க இதை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா மினாட்டோ. ஆனா உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தா எங்கள்கிட்ட சொல்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மினாட்டோ. ஞாபகம் வந்தா சொல்லணும்னு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. அப்புறம் அந்த பையன் சொல்றான், ஆகையா பட்டர்ஃபிளை அந்த இடத்துல பறந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்றான் அவன். ஆகையா பட்டர்ஃபிளைன்னு சொல்லிட்டு மிரளதாங்க. உன்னை தனியா நின்று ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆகையா பட்டர்ஃபிளையை பத்தி பேசினா, ஆனா இந்த சீசன்ல அந்த ஆகையா பட்டர்ஃபிளை வராதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இது எதுவும் பாய்சன் உள்ள பட்டர்ஃபிளைன்னு சொல்லிட்டு மினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். இது பாய்சன்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பட்டர்ஃபிளை வந்து ஒரு ஃபுட் பில்ஸ் கண்டி மெயின் இன்கிரீடியண்டா யூஸ் பண்ணுவாங்க, இது ஒரு சக்கரா ஃப்ளோ கண்டினா கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒன்னு மினாட்டா யோசிச்சுட்டு இருக்கான், கொட்டட்ஸும் ஈஸும் இவ்வளவு சீக்கிரமா அடிச்சு தூக்குவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் அதுக்கு நடந்த சீன் எல்லாம் காட்டுறாங்க. உன்ன மினாட்டா வந்து எல்லா டீமும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ண வச்சிருக்கான் அவன். எல்லா டீமும் வண்டிங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டீம் 7 மட்டும் வரலன்னு சொல்றான் சிக்கமரு. பார்த்தா டீம் 7 அங்கதான் வராங்க. சரி உங்க 4 டீமுக்கு சேர்ந்து ஒரு மிஷன் வச்சிருக்கேன், அந்த மிஷனை பத்தி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா மினாட்டோ. பார்த்தா நாருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான், எது பூனையை பிடிக்கிற மிஷன் மட்டும் தந்துராதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. உடனே கக்காச்சி தலையில தட்டுறான், டே கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன், அதனால எல்லாரும் கூர்ந்து கவனிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 3 டீம் வந்து சீக்ரெட் மிஷனுக்காண்டி நாங்க அனுப்பிச்சிருந்தோம், ஆனா அந்த 3 டீமுமே ரிட்டர்ன் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. அதனால உங்களோட மெயின் மிஷன் என்னன்னா நீங்க போய் அவங்கள போய் தேடி கூட்டிட்டு வரணும்னு சொல்றான் அவன். சூப்பர் மிஷன் சொல்லிட்டு நாருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை எல்லாரும் அப்படி லைன் அப்பா பாக்காங்க. உன்னை தலையே தொங்கிருச்சு அவனுக்கு. நீங்க மட்டும் அவங்கள பாத்துட்டீங்கன்னா உடனே ஹிட் அண்ட் லீவ்க்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அவங்கள போய் பாக்குறதோ அவங்கள போய் அழைச்சிட்டு வரதோ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. ஏன் அப்படி சொல்றீங்க, நாங்க காப்பாத்திட்டு வந்தா என்னன்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்கான். சிக்கமர் சொல்றான், டே இது எல்லாத்துக்குமே இந்த ஆன்சரை பத்தி தெரியும்டா, ஏன்டா புதுசா கேட்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. உடனே நாருட்டோ சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு எங்களை அனுப்புறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள்லாம் ஒரு எலிட் நிஞ்சா, அதனால தானே எங்களை அனுப்புறீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு மினாட்டோ சொல்லிட்டு இருக்கான், நான் அனுப்பி வச்ச 3 டீம்லயுமே ஜொன்னின் உள்ள ஆளு தான் இருந்தாங்க, அவங்க தான் மிஸ்ஸிங் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. அதனாலதான் இந்த வாட்டி நான் புதுசா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், இந்த வாட்டி நான் எங்க ஊர்ல உள்ள கென்னின் அனுப்பி அவங்கள வச்சு செக் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. நான் என்ன நினைக்கிறேன்னா எதிரி வந்து ஜொன்னினை தான் கடத்துறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த வாட்டி கென்னின் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு சிக்கமர் சொல்றான், நம்ம புது ஆளுன்னு சொல்லிட்டு தான் நம்மள அனுப்புறாங்க, இல்லன்னா நம்மள அனுப்பியிருக்கலாம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. இதுக்காண்டி தான் எங்களை அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு நாட்டை தலையை தொங்கிருச்சு. இதைத்தான் மினாட்டோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா கக்காசி டீமை கட்டுறாங்க. அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. போய்கிட்டு இருக்கிறதுல கக்காசி சடனா ஸ்டாப் ஆகுறான். எதுக்கு கக்காசி சாப்பானியன்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். டே அங்க பாருன்னு சொல்லிட்டு சாஸ்கி சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த ஆகைய பட்டர்ஃபிளை அங்கதான் பறந்துகிட்டு இருக்கு. உடனே நாட்டை சொல்றான், அதை போய் நான் பிடிச்சோன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். டே போகாதுன்னு சொல்றான் கக்காசி. அதுக்குள்ள போயிட்டான். இருக்க சென்சி நாப்பி கூட்டுறன்னு சொல்லி சாஸ்கி போறான். உடனே அதை பார்த்துட்டு அப்படியே கக்காசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா ஷாக் ஆகுறான் கக்காசி. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல என்னன்னு பார்த்தா ஒபிட்டோ மாதிரி யாரையா காட்டுறாங்க. பார்த்தா அவன் கண்ணுல வந்து பியாக்கு கண்டு இருக்குங்க. 8 டயக்ராம் கிரிட் பாம் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். அவன் ஏதோ அங்க ஒரு ஜுட்ஸுவை போட்டு நீங்க கக்காசிக்கு அப்படி நெஞ்சு வலிக்கி. பார்த்தா சக்குரா முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கான். நாருட்டோ எங்கடா போனான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா இங்க கக்காசியில் நிக்கவே முடியல. சடனா ஏதோ ஒன்னு கயறு மாதிரி வந்து அப்படி புழு மாதிரி வந்து அப்படி கக்காசி உள்ள எழுதிட்டு போய்கிட்டே இருக்கு. உன்ன சக்குரா முன்னாடி பார்த்துட்டு தின்னாடி திரும்புதா. கக்காசி சென்சே காணோம். கக்காசி சென்சே எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு வழியா நாருட்டோ கண்டுபிடிச்சான் சாஸ்கி. டே இங்க வாடான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி நாருட்டோட்ட. டே ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கான், அந்த பட்டர்ஃபிளை பிடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு நாருட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். டே அங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு, நீ என்னடா பட்டர்ஃபிளை பிடிக்க வந்திருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா இவனும் 2 சண்டை வந்துருச்சு. உடனே சக்குரா அங்க இருந்து கத்துறா. சாஸ்கி கக்காசி சென்சே இங்க ஆளை காண என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் நேரம் இங்க தான் இருந்தாரு, எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா இதே மாதிரி தான் ஆசுமாவும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு இன்னொரு இடத்துலயும். பார்த்தா முன்னாடி 3 பேர் பாத்துக்கிட்டு இருக்கிறதுல பின்னாடி இவர் புழு மாதிரி வந்து உள்ள எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு ஆசுமா சென்சே. டே இவனுக்கு ஆசுமா சென்சே தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. யோசிக்கா இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாரு, எங்கடா போனாருன்னு சொல்லிட்டு. அதானடா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. அடுத்து பார்த்தா ஹினாட்டாவை கட்டுறாங்க. ஹினாட்டா ஒன்னொன்னே சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஆகைய பட்டர்ஃபிளையை பத்தி. அதுக்கடுத்து பார்த்தா அக்கமாரு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா கத்துறான்னு சொல்லி கீப்பா கட்டிக்கிட்டு இருக்கான். குர்னை சென்சியை காணோம், அதான் அது கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாடா குர்னை சென்சி வாசனை என்னால மோப்ப முடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் கீபாவும். பார்த்தா ஆளே காணோம். அதுக்கடுத்து பார்த்தா நெஜி டீமை கட்டுறாங்க. பார்த்தா அந்த ஆகைய பட்டர்ஃபிளை பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது என்னதுடான்னு சொல்லிட்டு பேக்குகளை போட்டு பார்க்கான். பார்த்தா தரையில வந்து ஒரு மாதிரி சக்கரா மாதிரி ஃப்ளோ ஆரம்பிக்கி. சக்கரா ஏன்டா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இது எங்க இருந்துடா வரும்னு சொல்லிட்டு அப்படி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன். சடனா அந்த சக்கரா திருட்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். எங்கடா போய்கிட்டு சொல்லிட்டு டென்டன் கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் இருங்க நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் அவன். பார்த்தா அவன் போன அடுத்த செகண்ட் காய் சென்சி வந்து நெஞ்ச பிடிச்சாரு. என்னாச்சு காய் சென்சி சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கா ராக்லி. எனக்குலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி காய் சென்சி எந்திக்கான். கொஞ்சோண்டு தண்ணி மெத்திட்டு வரேன், நீ காய் சென்சியை பாத்துக்கன்னு சொல்லிட்டு வேகமா போறான் ராக்லி. போய் தண்ணி மெத்திட்டு வாரான். அதை மெத்திட்டு வரதுக்குள்ள வந்து டென்டன் கத்துறா. உடனே நெஜி ராக்லி வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெஜி கட்டிக்கிட்டு இருக்கான். காய் சென்சி எல்லாரும் இங்க இருந்தாரு, நெஞ்சு வலின்னு இருந்தாரு. சடனா ஏதோ ஒரு கருப்பு கலர்ல புழு மாதிரி ஒன்று வந்துச்சு, அவரை உள்ள இழுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா டென்டன். உடனே நெஜி அவன் பேக்
போட்டு பார்க்காம பார்த்தா எதுவுமே இல்ல. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஒரு சக்கரா மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுல, அந்த சக்கராவுமே காணோம். எல்லா டீமும் ஒரு பக்கமா மலை மேல ஏறலாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான் கக்காய் சென்சியை லாக் பண்ணி தூக்கிட்டானடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி இப்ப நம்ம என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்கரை கிட்ட இருக்கா. இது என்ன கேள்வி சக்குரா, நம்ம போய் கக்காய் சென்சியை போய் காப்பாத்துன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா மேலதான் ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எவன் தான் தெரியல. பார்த்தா அக்காட்ஸ்கில இருந்து ஒருத்தன் தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஈனோ டீமை காட்டுறாங்க. இப்ப நம்ம என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈனோ கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுமையாரு, மத்த டீமே நம்ம கான்டாக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹொக்கா கிட்ட போய் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. உன்னை சிக்கமர் சொல்றான், டே நீங்க கொஞ்சம் பொறுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தவங்க எதுக்கு பயந்தாரோ அதுவே நடந்துருன்னு சொல்லிட்டு சிக்கமர் தலையை தொங்க போடுதான். தெரிஞ்சு நம்ம டீம்ல என்ன நடந்திருக்கோ எல்லா டீம்ல அதே தான் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. என்ன சொல்ல வர, சாஸ்கி டீம்லயும் கீபா டீம்லயும் இதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சோஜி கேட்கான். நேரத்துக்கு கக்காஷ் டீம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, சாஸ்கிக்கும் நருட்டோவும் சேர்ந்து. அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தாங்க சாஸ்கி நருட்டோ சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நருட்டோ எவன் பேச்சுமே கேட்காம அவன் பாட்டுக்கு நான் கக்காஷி காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா போறான். சக்கர கக்காட்டே நீ எங்க தாண்டா போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் எங்க போறேன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் வேக வேகமா போறேன், ஆனா கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், டே நாலாவது ஹோக்காகே பையன் தான் பேரு, ஆனா கூறும் கிடையாது உனக்கு ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். சொன்னா நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். ஆனா சாஸ்கி சட்டையை பிடிச்சி தூக்குதான். டே ஹோக்காகே பையன்டா, நீ கொஞ்சம் அறிவோட யோசின்னு சொல்லிட்டு இருக்கான். டே எதுவும் கவலைப்படாம இருடா, ஹோக்காகே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் குணாய் கொடுத்துருக்காரு, ஒரு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. ஸ்பெஷல் குணாயான்னு சொல்லி கேட்கான். ஆமான்னு சொல்றான். உடனே பழச காட்டுறாங்க. அவர் கொடுத்த குணாய் வந்து ஒரு டெலிபோர்டேஷன் நிஞ்சுட்சு குணாய். அதை வச்சு எங்க இருந்து மார்க்கிங்ல இருந்தாலும் அவர் அசால்ட்டா அந்த இடத்துக்கு போயிருவாருன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் நிஞ்சுட்சு இல்லாம எங்க அப்பா போடுதாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது கிட்டத்தட்ட சம்மனிங் ஜுட்சு மாதிரி தான்டா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த குணாயை வச்சு அழகா டார்கெட் இடத்துக்கு ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. லார்ட் 4 தலை மட்டும் தான் இப்போதைக்கு அந்த ஜுட்சுவை போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொன்னது கரெக்டா, எங்க அப்பா உண்மையிலே மாசுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சக்குரா வேக வேகமா வரா, நீங்க இந்த குணாயை பத்தியாடா பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அக்காய் சென்சே மறைஞ்சு போனார்ல, அந்த இடத்துல இந்த குணாய் கடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஓ நம்ம பிளான மட்டும் சொதப்பிருச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் சிக்கமரை கட்டுறாங்க. உடனே சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு லீ டீம் எந்திரமா பண்ணுவாங்க, லீ அவன் பாடு காய் சென்சே தேட போறோம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கா போய்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியான்னு சொல்லி நெஜி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான். நம்மளோட காய் சென்சே மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு காய் சென்சேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல ஓட போறான். உன டென்டன் ஒரு ஜுட்சு போட்டு கால்ல கல்ல கட்டி விட்டா. சத்தம் கட்டாம ஒரு இடத்துல இருன்னு சொல்றாவா. டேய் காய் சென்சே காணோம், ஏன்டா அப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ராக்லி கிட்ட இருக்கான். டேய் காய் சென்சே தொலைறதுக்கு முன்னாடி கீழே ஒரு சக்கரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுடா, அது சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு, அதை பத்தி முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. காய் சென்சே காணா போனதுக்கு அப்புறம் அந்த சக்கரம் என்னால பார்க்க முடியலன்னு சொல்றான் அவன். மத்த டீமுக்கு இந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. அதை கேட்டுட்டு அப்படி ராக்லி சோகமாகறான். உடனே அது பத்தி திரும்பி சிக்கமாரோ கட்டுறாங்க. ஆனா கீபா டீம் தான் நம்ம எல்லாத்துமே கீ பிளேயர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கீபா வந்து ஸ்மெல்ல சென்ஸ் பண்ணுவான், ஹினட்டா வந்து பார்க்க முடியும், ஷீனாவால இன்செக்ட் யூஸ் பண்ணி அவனோட இன்டெல எவ்வளவு தூரம் கேதர் பண்ணிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. அதான் சென்சரி ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களால மட்டும் தான் அந்த டீம் கேப்டன்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான் அவன். நீ உண்மையில வேற லெவல்னு சொல்றா ஈனோ. சிக்கமாரு சொல்றான், அதனால என் பிளான் படி சொல்றதுபடி கேட்டீங்கன்னா இன்னத்துல நம்ம எங்கேயுமே போக கூடாது, குர்னே சென்சே டீம் வருது வர நம்ம இங்க பொறுமையா வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு படுத்துட்டான் அவன். அடுத்து பார்த்தா கீபா டீமை காட்டுறாங்க. பார்த்தா கீபா டீமே ஆல்ரெடி சிக்கமார் டீமை தான் தேடிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு வாசனை வருது, கண்டிப்பா ஆசுமா சென்சே டீம் தான் சொல்லிட்டு இருக்கான் கீபா. எதுவுமே மூவ்மெண்டே இல்லாம இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம அவனோட தான் தேடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா. சிக்கமார் கூட நம்ம ஜாயின் பண்ணுவோம், அவன் ஏதாச்சும் ஒரு ஐடியாவை போடுவான், அந்த ஐடியாவை பொறுத்து மிச்ச டீம் எல்லாம் நம்ம கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. இந்நேரத்துக்கு நம்ம எபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஹீபா வந்து பெரிய இதுல பேசிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா சாஸ்கி டீம் அனலகத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. உடனே சாஸ்கி சொல்றான், என்னோட பிளான் படி பார்த்தா குர்னே சென்சே டீம் வந்து இங்க தான் இருப்பாங்க, அதனால நம்ம இங்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவங்க போய்கிட்டு இருக்காங்க. சடனா அக்காட்ஸ்ல இருந்து இவன ஒருத்தன் அனலகத்துல ஓடி வரான். பார்த்தா வேற யாரும் இல்ல, அது ஹீடன் தான். பார்த்தா வந்தோடனே அவனோட சுவாட சுத்திக்கிட்டு விடுதான். சுத்திட்டு விட்டு நருட்டோவே வெட்டி வீசிட்டான். நருட்டோ வெட்டு வீசினோன்னு அடுத்த செகண்ட் அவனோட ரத்தம் அப்படியே அவன் ஸ்வாட்ல பட்டுருச்சு. அதை எடுத்து வந்தோடனே அவன் நக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான்டா அவங்கள சபிக்கப்பட வச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னு நருட்டோ மிரண்டுட்டான். ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றான். சடனா எப்பவும் போல கருப்பு கலர்ல மாறுதான் அவன். அல்டிமேட் ஆர்ட்டை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றான் ஒண்ணுமே புரியல, என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு நருட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து சடனா ஒரு ஸ்வாட எடுக்கான். ஸ்வாட எடுத்து நெஞ்சில ஒரு குத்துறான். குத்துன அடுத்த செகண்ட் நருட்டோக்கு அப்படி ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாஸ்கி சக்குராலாம் மிரண்டாங்க. டேய் நருட்டோ உனக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கேட்காங்க அவங்க. எப்படிடா இது ரொம்ப நல்லா வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீடன் நக்கலா கட்டிக்கிட்டு இருக்கான். சாவுனா அவங்களுக்கு என்னன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமார் டீமை காட்டுறாங்க. இங்க சோஜி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உன பாட்டா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஈனோ. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்பனா தான் அவனுக்கு சக்கரா கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. நீ எப்ப பார்த்தாலும் சோஜிக்கு தானே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஈனோ. ஆனா இவனு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடமே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்னு வரப்போகுது, ஆனா என்ன வரப்போகுதுன்னு தான் ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு சிக்கமாரு பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தயாராருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பேப்பர் சுருக்கின்னு சொல்லிட்டு அனல் எதுவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. பார்த்தா அது கோனான் தான். அடுத்த செகண்ட் வின்ஷெல் கேல் பாம்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் உழுது. என்னடா இது பேப்பர் ஸ்டாமே உழுது, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சிக்கமாரு முழிக்க யார் தாண்டா வரான்னு சொல்லிட்டு. ஆனா யார் வரான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சடனா ஜோஜி டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸுன் ஹியூமன் போல்ட்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு போறான். தப்பிச்சு போலான்னு பார்க்க வாட்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டாக் உழுது. பார்த்தா அது வந்து யாய்க்கோ அட்டாக். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேப்பரை மட்டும் சேர்ந்து ஒரு தவளையா மாறுது. பார்த்தா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 3 பேர் தான் மாசம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீங்க தாண்டா ஆஸ்மா சென்சியை தூக்குனது, ஒழுங்கு மாதிரி எங்க சென்சியை தாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோஜி இனோஸ் வந்து யார்டா நீங்கன்னு சொல்லிட்டு சிக்கமாரு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் வழியில துடிச்சிட்டு இருக்கான். என்னோட சாபத்துல இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கிவ் அப் பண்ணிடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்.
அவன் பார்த்தா நருட்டோ அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடாதீங்க. see you bye.